ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு EID Recipes. இப்போ இந்த வீடியோவில் நான் பக்ரீத் அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் குக்கிங்கில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக செஞ்சேன், அதே மாதிரி வெளியே எங்கெல்லாம் போகணுங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் மட்டன் சால்னா தான் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். அதனால் மட்டன் ரூம் டெம்பரேச்சருக்கு வரதுக்காக ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் பக்ரீத்துக்கும் சரி ரம்ஜானுக்கும் சரி நான் எப்போதும் முதல்ல ஷீர் குருமா தான் வைப்பேன். ஆனால் இந்த தடவை நான் ஷீர் குருமா வைக்கலை. ஏன்னா மாமாவுக்கு பால் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதனால நான் அதுக்கு பதிலாக பருப்பு பாயாசம் செய்யலான்னு தான் பிளான் பண்ணேன். இதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான மெனு. அடுத்து எப்படிலாம் பண்ணங்கிறத பார்க்கலாம். முதல்ல இடியாப்ப மாவு பிசைறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முதல்ல தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சேன். கொதிக்கனா ரொம்ப கொதிக்க வைக்க மாட்டேன். கீழே லேசாக பபிள்ஸ் வரும்ல, ஸோ நான் அதோடய நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா நான் அன்றைக்கி யூஸ் பண்ணது எப்படின்னா கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். கடையில் உள்ள பேக்கெட் மாவுக்கு ரொம்ப கொதிக்க வச்சோன்னா மாவு கொஞ்சம் பிசு பிசுப்புன்னு ஆயிரும். இதுக்கு பேரலாக பருப்பாயசம் பண்ணுறதுக்கும் 1 கப் சிறுபருப்பு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வறுத்துட்டு அது கூடவே 1 கப் ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அப்புறம் அது கூட ஏலக்காவும் தட்டி போட்டேன். தட்டி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லையே நான் ஒரு 5-6 விசில் வச்சு நான் வேக வச்சுட்டேன். நான் இன்றைக்கி இடியாப்பம் பண்ணுறதுக்கு 4 கப் இடியாப்ப மாவு எடுத்தேன். அதுக்கு தண்ணி எப்படின்னா 1 கப் இடியாப்ப மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து தான் கொதிக்க வச்சேன். இன்றைக்கி இடியாப்ப மாவு அதிகம்னால நான் கையால் பிசையலை. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக கட்டி விழுந்துடும். அப்புறம் எனக்கு புளியும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா மிக்சரில் தான் நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பக்ரீத் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் மாமா மாமி கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் மட்டும்தான் தனியாக இங்கே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று என் ஹஸ்பண்ட்க்கு லீவ் கிடைக்காது, அதே மாதிரி விசா எக்ஸ்டென்ஷன் ஏதாச்சும் போயிட்டுருக்கோம். இதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருந்தனாலே எங்களுக்கு ஸ்கிப் ஆகி போயிட்டே இருந்தது. இந்த தடவை அல்ஹம்துலில்லாஹ் மாமா மாமி கூட சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால எங்களுக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல். அது இப்போ நான் இடியாப்பம் ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இடியாப்ப பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் நான் பசைஞ்சு வச்சுருந்த இடியாப்பம் மாவுலேருந்து ஒவ்வொரு பாலாக எடுத்து பிழிஞ்சிட்டு ஒரு 3 நிமிஷம் தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இடியாப்பமும் எல்லாமே கடகடன்னு ஒன்று ஒன்றா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க. அதனால எல்லாத்துக்கும் டீ கொடுக்கலாமேன்னு டீ ரெடி பண்ணேன். முதல்ல என்ன பண்ணேன்னா மாமாவுக்கு மட்டும் கொஞ்சம் பால் கம்மியாக ஊற்றிட்டு அவங்களுக்கு டிகாஷன் போட்டு நான் டீ கொடுத்துட்டேன். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல அவங்களுக்கு பால் அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதனால தான். அதுக்கப்புறம் தனியாக எங்களுக்கு பால் அதிகமாக ஊற்றி நான் டீ போட்டேன். இடியாப்பமும் பாதிக்கிட்டே ரெடி ஆயிடுச்சு. அதனால அதுக்கு மட்டன் சால்னா ரெடி பண்ணலாமேன்னு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு அதில் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கினேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் தான் சேர்த்து வதக்கினேன். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு அப்புறம் நான் இஞ்சி பூண்டு தான் சேர்த்து வதக்குவேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னா தக்காளி பழம் போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடுது. தக்காளி பழமும் ஃபுல்லாக வதங்க மாட்டேங்குது. அதனால இப்போ என்ன பண்ணுறேன்னா வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி பழம் போட்டுட்டு தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நான் சேர்க்குறேன் இப்போல்லாம். அடுத்து பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அதனால ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு அதில் வேர்க்கடலை, கிஸ்மிஸ், அப்புறம் முந்திரியும் சேர்த்து அது நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வேக வச்சுருந்த சிறுபருப்பும் ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இங்கே எனக்கு வெல்லம் பவுடராகவே கிடச்சிது. அதனால நான் டைரெக்டாகவே மிக்ஸ் பண்ணிட்டேன். முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் மாமாவுக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க. அதனால அவங்களுக்கு நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அது கூட கொஞ்சமாக சேமியா போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வச்சுட்டேன் சேமியா வேகிறதுக்காக. இப்போ நான் மட்டன் குழம்புக்காக வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி வச்சுருந்தேன்ல, அது கூட நான் மட்டன், மல்லி இலை, புதினா இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பொடியும் சேர்த்து தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் வச்சிட்டேன். மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் கூட கொஞ்சம் கசகசாவும் கேஷ்யூவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் நான் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டேன். அப்புறம் பருப்பு பாயாசத்துக்கு போட்டிருந்த சேமியா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் நல்லா ஸ்லைஸ்டு பண்ண தேங்காய் பாலும் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.
நம்ம ஊர்லலாம் எப்போதும் ஒரு ஜமாத் தான் இருக்கும். அது வந்து 8:30க்கு இருக்கும், இல்லைன்னா 9 மணி இருக்கும். அதை விட்டோன்னா நமக்கு வந்து தொழுகை போயிடும். ஆனால் இங்கே எப்படின்னா 5 ஜமாத் இல்லை 4 ஜமாத் கிட்ட வைப்பாங்க. ஒரு 9 மணிக்கு ஃபஸ்ட்டு தொழுகை வைப்பாங்க. அதை மிஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் 10 மணிக்கு தொழுதுக்கலாம். அதையும் மிஸ் பண்ணிட்டோன்னா 11 மணி, 12 மணி, 1 மணி, அதை ஒரு 5 ஜமாத் கிட்ட இங்கே வச்சாங்க. நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, முதல்ல 9 மணிக்கு என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் என் மாமா, அனஃப் போயிட்டு முதல்ல தொழுதுட்டு வந்துட்டதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஜமாத்துக்கு நானும் மாமியும் போகலான்னு நினச்சிருந்தோம். ஏன்னா அஃப்ரா வந்து தூங்கிட்டு இருந்தா, அவளை யாராச்சும் பார்த்துக்கிடணும். ஏன்னா அவள் அன்றைக்கி லேட் நைட்டாக தான் தூங்கினான். எழுப்பி விட்டாலும் அழுதுகிட்டே இருப்பாள். அதனால நாங்கள் அவளை எழுப்பவே இல்லை. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சடனாக அவள் ஒரு 9 மணிக்கிட்ட அவளை எழுந்து வந்துட்டா. அப்புறம் எல்லாருமே ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே தொலை போயிட்டோம். இதுதான் எங்களோட பிளான் இருந்துச்சு. எல்லாருமே ஒன்றா தொலை போகணும், அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் அஃப்ரா தூங்குறதை பொறுத்து எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. அதே மாதிரியும் பிளானும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் அஃப்ரா எந்திரிச்ச உடனே எங்களுக்கு வந்து எல்லாருமே கடகடன்னு ரெடி ஆகிட்டு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தொலை போயிட்டோம். தொழுகை பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் பெரிய ஹாலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. முதல்ல ஜென்ஸும் பின்னாடி வந்து லேடிஸ்மா தான் வச்சு தொழுகை நடத்துனாங்க. அப்புறம் தொழுகைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் வந்து ஊரில் கால் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி ஈத் விஷஸ் சொல்லிவிட்டு அப்புறம் லஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அன்றைக்கி எங்களுக்கு. மாமி தான் எனக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. அதனால நான் கடற்கரை எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கினா. லஞ்சுக்கு என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, எண்ணெய் கத்திரிக்காய், அப்புறம் தயிர் பச்சடி, கொஞ்சம் எக்கும் பாயில் பண்ணி வச்சேன், அவ்வளோதான். அப்புறம் சிக்கன் பிரியாணியும் கொஞ்சம் மாமாவுக்கு மட்டும் பண்ணேன். மட்டன் வந்து காலையிலையும் சாப்பிட்டாங்க. ஸோ மத்தியானமாக அவங்களுக்கு வேணாமேன்னு சொல்லிவிட்டு நான் தனியாக சிக்கன் பிரியாணிஸ் பண்ணேன் அவங்களுக்காக. அன்றைக்கி என்ன மிஸ் ஆகிட்டேன்னா, நான் எப்போதும் யூஸ்வலாக பிரெட் அல்வா செய்வேன். அன்றைக்கி டைம் எனக்கு ரொம்பவே இல்லாதனால நான் இது மட்டும் எனக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் நான் எப்படி செஞ்சேன்னா, கத்திரிக்காய்னா ஃபுல்லாக ஹாஃபாக கட் பண்ணல, பேஸில் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி ஃபுல்லாக மேலே வரைக்கும் டாப் வரைக்கும் நான் போட்டுட்டு, அப்புறம் நான் அதை ஒரு நல்லெண்ணெயில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எள்ளு போட்டு, அப்புறம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கினேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி பழத்துக்கூட கொஞ்சம் எள்ளும் அதோட கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் தேவையான உப்பும் சேர்த்துட்டு அப்புறம் வதக்கி வச்சுருந்தேன் கத்திரிக்காயும் போட்டு நான் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சிட்டேன். முதல்ல பார்த்திங்கன்னா மாமாவுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்குன்னு கொஞ்சமாக தான் ரைஸ் போட்டேன். அதனால சீக்கிரமே தம் போட்டுட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் அன்றைக்கி சிக்கன் ஃப்ரை தான் செஞ்சேன். எப்போதுமே யூஸ்வலாக நாங்கள் வந்து கீழே ப்ராயில் தான் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு. அதனால இந்த தடவை சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலான்னு எங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணோம். அதே மாதிரி மாமா மாமிக்கு என்ன பண்ணேன்னா ப்ராயில் பண்ணேன். ஏர் ஃப்ரையரில் வச்சு தான் ப்ராயில் பண்ணேன் அவங்களுக்கு மட்டும். சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்கு என்ன மசாலாலாம் போட்டேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கரம் மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் அது கூடவே கொஞ்சம் சீரகத்தூள், சோம்புத்தூள், அப்புறம் கொஞ்சம் கேர்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நான் ஃப்ரீசரில் வச்சிட்டேன். இதே மேரினேஷன் தான் நான் வந்து ப்ராயில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே கடகடன்னு காலியாக போயிடுச்சு. நோம்பில் கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாளுமே நாங்கள் ஃப்ரைடு எதுவுமே நாங்கள் எதுவுமே சேர்க்கல. எல்லாமே நான் ஏர் ஃப்ரையரில் தான் நான் யூஸ் பண்ணி ஸ்நாக் எல்லாமே நான் செஞ்சேன். ஏன்னா அடிக்கடி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது இல்லைல்ல, அதனாலே நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம். அப்புறம் மட்டன் பிரியாணி போடுறதுக்கு முதல்ல குக்கரில் தான் நான் வேக வச்சேன். அப்புறம் நான் அதை ஒரு பெரிய பேனில் மாற்றிட்டு 1 கப் ஜீரக சம்பா அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அந்த அரிசியையும் போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நான் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி சிம்லேயே நான் வச்சிட்டேன். இந்த மட்டன் பிரியாணியோட ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சு. அதனால் நான் முதல்ல மாமாவுக்கு வச்சுட்டேன். அவங்க சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா மட்டன் பிரியாணி தம் போட்டு எங்களுக்கு ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளேயுமே ஒரு 3:30 கிட்ட ஆயிடுச்சு எங்களுக்கு. முன்னாடிலாம் தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காயும் வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துப்பேன். ஆனால் இப்போ எப்படி பண்ணுறேன்னா, ஒரு 1/2 கப் தயிர் கூட மல்லி இலை, புதினா இலை, அப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை நான் தயிர் பச்சடியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்படி பண்ணுறதுனால தயிர் பச்சடியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.
சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அதனால பக்கத்தில் ஒரு ப்ரவுன் சேப்பல்னு ஒரு பார்க் இருக்குது, அங்கே தான் போயிட்டு வந்தோம். அங்கே கொஞ்சம் நடந்துட்டு அப்புறம் ப்ளே ஏரியாலையும் கொஞ்சம் பசங்க விளையாண்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் கூஸ்லாம் இருக்கும். அதனால நாங்கள் வீட்டில் இருந்தே கொஞ்சம் ப்ரெட்டு அப்புறம் பிஸ்கட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம், கொஞ்சம் ஃபீட் பண்ணலாமே அப்படின்னு. மாமியும் அனஃபும் சேர்ந்து தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அந்த டே ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.